லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொள்ளாச்சி பாலியல் ரீதியான சம்பவம், பெண்கள் கதறி கதறி அழுத சம்பவம், அண்ணா என்னை விடுங்கண்ணா வலிக்குது என்று கதறிய சம்பவம், போதையிலே கஞ்சா போன்ற கொடிய பழக்கத்தின் ஆட்பட்டு பெரும் அமைச்சருடைய மகன்கள் பெரும் போதையிலே, பணக்கார போதையிலே பார்க்கிற பெண்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும், கதற கதற துடிக்க துடிக்க கற்பழிக்க வேண்டும், அந்த பெண்களை மன ரீதியாகவும் பாலியல் ரீதியாகவும் துன்புறுத்தி சிகரெட்டால் சுடுவது, நெருப்பால் சுடுவது, கத்தி எடுத்து மார்பகத்தில் கீறுவது போன்ற பல்வேறு சம்பவங்களை பெரும் பணக்காரர்களுடைய பிள்ளைகள் திமிரோடு செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய படுக்கைக்கு கீழே கட்டுக்கட்டாக பணம் இருப்பதனால் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. புது பெண்களை அவர்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்த வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த பெரும் பணக்காரர்களுடைய மகன்களுக்கு இருக்கிறது. இதே சம்பவம் குவைத் போன்ற அரேபியா இன்னும் பல்வேறு நாடுகளில், பாலஸ்தீன் போன்ற இன்னும் பல்வேறு நாடுகளில் இந்த சம்பவங்கள் நடந்தது என்று சொன்னால், அந்த பாலைவனம் இருக்குல்ல, அந்த போன்ற நாடுகளில் நடந்துச்சுன்னா ஆணுறுப்பை அறுத்து விடுவார்கள். ஆக இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொஞ்சம் துரிதப்படுத்தி மாற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிட்டு கொண்டு இருக்கிறோம். 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்று சட்டம் சொல்லுகிறது. 1000 குற்றவாளிகளை தப்பிக்க விட்டுவிட்டு ஒரு நிரபராதிக்கு தண்டனை கொடுக்காமல் இருப்பதனால் இந்த நாடு நன்றாக இருக்குமா, நாசமா போகுமா என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வாயிலாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றமாக இருக்கட்டும், அத்தனை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக இருக்கக்கூடிய மன்றம், தாலுகா வாரியாக இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள், இதில் இருக்கக்கூடிய நீதி அரசர்கள்லாம் ஒரு நிமிடம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்கள் கையிலே வரக்கூடிய கோப்புகளை வைத்தே அந்த வழக்கினுடைய தன்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த காவல்துறை அதிகாரிகள் பதிவு செய்திருக்கிற வழக்கு என்பது பொய்யானதா உண்மையானதா என்பது உள்ளபடியே தெரிந்துவிடும் அந்த நீதிபதிகளுக்கு. ஆனால் 20 வாய்தா 30 வாய்தா என்று பெரிய அளவுக்கு வாய்தா போட்டே கொண்டு விடுவார்கள். நல்லவனும் பாதிக்கப்படுறான், கெட்டவனும் அலைகிறான். நீங்கள் 5 வாய்தா 10 வாய்தாக்குள்ள ஒரு தீர்ப்புக்கு, ஒரு வழக்குக்கு தீர்ப்பு கொடுக்காவிட்டால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது பொதுமக்களுக்கும் சமூக ஆர்வலருக்கும் பெரிய நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறது. எடப்பாடி பழனிசாமி இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றிவிட்டார், உடனடியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் என்று சொன்னால் அதிமுக ஆட்சி காலத்திலே இந்த நடவடிக்கை எடுத்திருக்கப்பட வேண்டும். யார் அந்த சார் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார்களே, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் கல்லூரி வளாகத்துக்குள்ளே நடந்த வழக்கும் இந்த திமுக ஆட்சி முடிவதற்குள்ளே அந்த வழக்கினுடைய தன்மை அறிந்து தீர்ப்பு வழங்கணும். ஒருவரை மாறி மாறி குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறார்களே ஒழிய பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு பல லட்சம் வழக்குகள் ஒவ்வொரு நீதிமன்றத்திலும், கிளை நீதிமன்றம் முதற்கொண்டு மாவட்ட வாரியாக இருக்க நீதிமன்றம் முதற்கொண்டு உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், எல்லா நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகளும் பல வாய்தாக்களை கொடுத்து பல நேர்மையானவர்கள், உண்மையானவர்களெல்லாம் பாதிக்கக்கூடிய வகையில் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் செய்கிறது. அதனையெல்லாம் மாற்றி விரைவிலேயே பல லட்சம் வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை உடனடியாக விசாரணை வளையத்திற்குள்ள கொண்டு வரணும். இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் பல லட்சம் வழக்குகள், 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் பரவாயில்லை, ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, 1000 குற்றவாளிகள் தப்பிக்க கூடாது. மாத்துங்க. இந்த பழமொழியை சொல்லி சொல்லி இந்த தமிழ்நாட்டு மக்களை மிகவும் மோசமான நிலைமைக்கு கொண்டு போனது யாரு? இந்த இருவரும் திராவிட கட்சிகள் தான். இருவரும் திராவிட கட்சிகள் சரியில்லை, அப்போ தமிழ் தேசிய கட்சியை கொண்டு வரலாமான்னு தமிழ் தேசிய கட்சியும் ஆரிய பாப்பானுக்கு கூஜா தூக்குகிற வேலைகளை நாம் தமிழர் கட்சி செய்துவிட்டது. அப்போ விஜய் அரசியலுக்குள்ள வர்றாரு. அவர் பாரதிய ஜனதா கட்சியால் இறக்குமதி செய்யப்பட்டவர். முக்குளத்தூர் ஓட்டுகளை, தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் ஓட்டுகளை இந்த முறை பெருவாரியான அறுவடை செய்யக்கூடிய கட்சியாக திமுக இருக்கு. காரணம் என்னன்னா, அம்மையார் சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் இவர்களெல்லாம் அரசியல் களத்துக்குள்ளே அதிமுகக்குள்ளே வர முடியவில்லை அப்படிங்கிற ஒரு தோரணையில் முக்குளத்தூர் ஓட்டுகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 40 ஒரு ஊரில் 100 ஓட்டு இருக்குன்னா ஒரு 30 ஓட்டு வந்து திமுகவுக்கு போயிடும். ஒரு தெருவில் இருக்குன்னா அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அறுவடை செய்ய போகிறது என்று சொன்னாலும் கூட இந்த முக்குளத்தூர் இனத்திற்கு அம்மையார் சசிகலாவும் ஓ பன்னீர்செல்வம் பெரிய அளவுக்கு ஏதாவது செய்திருக்கிறார்களா, அதனால்
எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போகவில்லை என்று சொன்னால் முக்குளத்தூரினத்திற்கு அம்மையார் சசிகலாவும் எதுவும் செய்யவில்லை, ஓ பன்னீர்செல்வமும் எதுவும் செய்யவில்லை, டிடிவி தினகரனும் எதுவும் செய்யவில்லை. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடுகள் மிகவும் மோசமாக அருவருப்பாக போய்கொண்டு இருக்கிறது. ஒருவர் குற்றம் சொல்லி குறை சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். திராவிடம் என்பது தமிழ் மண்ணிலே செத்து போனது, அது திராவிடம் என்பது தேவையில்லை என்று திருமாவளவன் ஒரு கட்டத்தில் பேசிவிட்டு அந்த திராவிட கட்சியை விட்டே வெளியில வர மறுக்கிறார். திராவிட கட்சிக்குள்ளே, அதாவது கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதித்தாலும் நான் இருவரும் திராவிட கட்சியோடு ஒருபோதும் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ராமதாஸ் அவர்கள் சொன்னார்கள். திமுக அதிமுக இருவரும் கட்சிகளோடு கூட்டணி வைத்தால் தாயுடன் புணர்வு வைத்துக் கொள்வதற்கு சமம் என்று சொன்ன கட்சிகள் எல்லாம் மாறி மாறி வெக்கங்கட்ட நிலையில் திமுக அதிமுகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு இந்த நாடு நாசமாவதற்கு காரணம் பாமகவும் விசிகவும் தமிழக வாழ்வுரிமை கட்சி, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சி, தேமுதிக, இந்த சின்ன சின்ன கட்சிகளும் ஒரு காரணம். நாம ஏன் ஒட்டுமொத்தமா திராவிட கட்சி மேல வெறுப்ப திருப்புறோம்னா, திராவிட கட்சிகள் வீதிக்கு வீதி சாராய கடைகளை திறந்து விட்டதை ஒழிய கேரளா போல தென்னங்கல்லு பணங்கள்ல இறக்க அனுமதி கொடுக்கவில்லை. தென்னங்கல்லு பணங்கள்ல கொடுத்தா சமயபுரத்திலே கிட்டத்தட்ட திருச்சி மாவட்டத்தில் சமயபுரத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 15 மருத்துவமனை இருக்கு. அப்போ தென்னங்கல்லு பணங்கள்ல இறக்க அனுமதி கொடுத்தா குறைஞ்சபட்சம் 3லிருந்து 4 மருத்துவமனை தான். 15 மருத்துவமனை இருக்குன்னா 3-4 மருத்துவமனை தான் இருக்கும். நோய் குறைந்து போயிடும். அப்ப இந்த தென்னங்கல்லு பணங்கள்ல இறக்க அனுமதி கொடுக்க திமுகவும் மறுக்கிறது, அதிமுகவும் மறுத்தது. இப்ப விவசாயிகள்லாம் கதறி துடித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 100 மரம் வச்சிருக்கவங்க கூட பிழைச்சிக்குவான். 100 மரம் வச்சிருக்கிறவன் தென்னங்கல்லு பணங்கள் இறக்கணும்னா மாசம் ஆனா ஒரு 30,000 குறைஞ்சபட்சம் 30,000 கிடைக்கும். மரம் ஏறுறவன்லேருந்து, இட்லி சுடுறவங்கலேருந்து, சுண்டல் வைக்கிறவங்கலேருந்து, அந்த மரம் ஏறுறதுக்கு கயிறு செய்கிறவங்கலேருந்து, பானை செய்கிறவங்கலேருந்து, இப்படி கிட்டத்தட்ட 10 வகையான குடும்பம் பிழைச்சிக்கும். ஒரு கிராமத்தில், சின்ன கிராமத்தில் ஒரு 100 வீடு இருக்கிற கிராமத்துக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா கொள்ளை வயன் இருக்கும். 50 மரம், 100 மரம், 200 மரம்னு இருக்கும். இப்போ லட்சக்கணக்கான மரங்கள் வைத்திருக்கிறவர்கள்லாம் இன்னும் பெரிய அளவுக்கு பல ஆயிரம் பேருக்கு, பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுப்பார்கள். சமயபுரத்தில் 15 மருத்துவமனை இருக்குன்னா அதில் 3 மருத்துவமனை தான் இருக்கும். 10 மருத்துவமனை காலியாயிரும். அப்போ திட்டம் போட்டு இந்த திராவிட கட்சிகள் அதிமுக திமுக இந்த இருவரும் திராவிட கட்சிகள் தென்னங்கல்லு பணங்கள் இறக்க அனுமதி கொடுக்க மறுக்கிறார்கள். எந்த இடத்துலயாவது வெட்டுக்குத்து போன்ற சம்பவங்கள் நடக்கிறதே, அவன் சரக்கு இல்லாம சாராயம் குடிக்காம இந்த மது கடையில போய் வாங்கி அந்த சரக்கை குடிக்காம போய் ஒருத்தனை வெட்டுறானா அடிக்கிறானான்னு கிடையாது. வீரம் என்பது செத்து போச்சு. தண்ணி அடிச்சா தான் வீரம் வரும் அப்படிங்கிற ஒரு கேவலமான மோசமான நிலை தமிழ்நாட்டில் உருவாகி போச்சு. ஒருத்தனை போய் அடிக்கிறானா ஒரு கோட்டரை அடிக்கணும்டா, கோட்டரை அடிச்சா ஒரு ஆஃப் அடிச்சாதான்டா அவனை அடிக்கணும் அப்படிங்கிற லெவலில் வந்துருச்சு. நீ வீரமுள்ள ஆம்பளையா இருந்தா எந்த சரக்குமே அடிக்காம ஒருத்தனை நீ அடிக்கணும். அப்ப வீரம் என்பது தமிழ்நாட்டிலே செத்து போச்சு. வீரம் செத்து போனதற்கான காரணம் இந்த இருவரும் திராவிட கட்சிகள் தான். தமிழ்நாட்டுக்குள்ள முதல்ல இந்த மதுக்கடையை கொண்டு வந்தது எம்ஜிஆர் தான். அதற்கு மூல காரணமாக, முன்னோடியாக, முதலாக இருந்தவர் திராவிட கழகத்தினுடைய தலைவராக இருந்த ஈவேரா ராமசாமி நாயக்கர் தான் முக்கிய காரணம். அவரது தோட்டத்தில் கிட்டத்தட்ட 20,000 மரங்களே 2,000 மரம், 5,000 மரம், 10,000 ஒவ்வொரு இடத்துல பகுதியாக இருந்ததை வெட்டி சாய்க்கிறார். அது அவருக்கு இழப்பா இல்லையாங்கிறத தாண்டி அன்றைக்கு தென்னங்கல்லு பணங்கள்ல இருந்ததை தடுத்ததே இந்த ராமசாமி நாயக்கர் தான். அவ திராவிட கட்சிகள் தான் ஒட்டுமொத்தமாக நாட்டிற்கு பேரிழப்பாக இருக்கிறது. அப்படி பார்த்தாலும் கூட இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அடிதடி, கொலை, கொள்ளை போன்ற சம்பவங்களுக்கெல்லாம் முக்கிய மூலதன காரணமாக இருப்பதற்கு காரணம் இந்த மதுக்கடை, அடுத்ததாக வருவாய்த்துறை. நிலமோசடி நடக்குது, உன் இடத்த நீ எடுத்துக்கிற, என் இடத்த நீ எடுத்துக்கிற. ஒருத்தன் ஒரு ஊரில் இருக்கான்னா 5 வருஷம் அந்த ஊரில் இல்லை, 3 வருஷம் அந்த ஊர்லன்னா அவன் அந்த பட்டாமாறுதல் பண்ணி, போலியாக பட்டாமாறுதல் பண்ணி எடுத்துக்கிறான். அப்போ வெளிநாட்டிலேருந்து, வெளிமாநிலத்திலேருந்து வேலைக்கு போயிட்டு பிழைக்க போயிட்டு வரும்பொழுது இடத்த பார்த்தா இன்னொருத்தனுக்கு சொந்தமாக இருக்குது. அப்போ இவன் என்ன பண்ணுறான், அவனை சமாளிக்க முடியல, சட்டத்தின்படியாக போகிறான், முடியலை. காவல்துறை நிலமோசடி சம்பந்தமாக போகிறான், முடியலை. அப்போ 2-5 ஆளை விட்டு வெட்டுறான். அப்போ கூலிப்படை எப்படி உருவாகுது? அப்போ எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பது மதுக்கடை. இந்த மதுக்கடையை சுத்தமாக மூடிவிட்டு தென்னங்கல் பணங்கள் இறக்க அனுமதி கொடுத்தால்
தமிழ்நாடு சுபிட்சமாக இருக்கும். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற சம்பவங்கள்லாம், திருட்டு சம்பவங்கள்லாம் நடக்காது. திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமயபுரம் பக்கத்தில் ஒரு பெண்மணிக்கிட்ட ஒரு 3 பவுன் நகையை திருடிடுறாங்க. திருட்டு கும்பல். ஆனால் அந்த காவல் நிலையமாக கொடுக்கப்படுவது வந்து 5 பவுன் பித்தளையை கொடுக்குறாங்க. அந்த நீதிபதி மாவட்ட நீதிபதி கொடுக்கும்போது இதை வந்து நாங்கள் சொல்கிறவர்களையும் எங்கேயும் எந்த இடத்துலையும் போய் காமிக்கக்கூடாது, பத்திரமா வச்சுக்கோங்கிறாரு. அதை ஒரு காலகட்டத்தில் எடுத்து பார்க்கும்போது கொண்டு போய் ஒரு முக்கியமான கடையில் கொடுத்து பார்க்கும்போது இது 10 ரூபாய்க்கு கூட விற்க முடியாதுங்க. நல்ல ஒரு பெரிய கட்டியாக கொடுக்குறாங்க தங்கத்தை நீதிமன்றத்தில் வந்து. அதை கொண்டு போய் அந்த வழக்கு முடிஞ்ச பிறகு கொண்டு போய் ஒரு கடையில் கொடுக்குறாங்க. இது வெறும் 10 ரூபாய்க்கு கூட போகாதுங்க. 3 பவுன் திருட்டு போனதுக்கு ஒரு கட்டியை கொடுத்துருக்காங்க, அது பித்தளைக்கு கூட ஆகாதுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நீதிமன்றம் எப்படி இருக்கிறது, காவல் நிலையம் எப்படி இருக்கிறது, இந்த திருட்டு கும்பலாம் எப்படி இருக்கிறது, போலியான திருடர்களை எப்படி கொண்டு வந்து இவங்க தான் திருடுறாங்கன்னு சொல்லி காமிச்சு இவங்கள தான் திருடாங்கன்னு சொல்லுங்க, உங்களுக்கு நகை கிடைச்சிரும். இப்படியெல்லாம் பல்வேறு சம்பவங்கள் நீதிமன்றம் வாயிலாக நடக்கிறது. இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த தவறுகளுக்கும் இருவரும் திராவிட கட்சிகள் காரணமாக இருந்திருக்கிறது. திராவிட கட்சிகள் காரணமாக இருந்திருக்கிறது. தமிழ் தேசிய கட்சி வந்து நல்லா ஒரு அதிகாரத்துக்குள்ள வருமானா சீமானும் மிகப்பெரிய ஒரு குடிகாரராக இருக்காரு. தன்வினை தன்னை சுடும், ஒட்டப்பம் வீட்டை சுடும் என்பார்கள். நீ செய்த பாவமும் செய்த வினையும் பின்னால் வந்து பிடரில் எடுக்கும் என்பார்கள். அப்ப எந்த ஒரு நிலையிலும் தான் செய்த பாவங்கள்லேருந்து தப்பிக்கணும்னா, கர்மாவிலேருந்து தப்பிக்கணும்னா, கோயில் குளம்னு போய் பாவங்களை செய்வதை வந்து நீங்கள் வந்து தடுக்கிறதுக்கு எவ்வளவோ தானம் தர்மம் பண்ணுறீங்க. செய்த பாவமும் செய்த வினையும் பின்னால் வந்து பிடரியில் அடிக்கணும். என்ன பாவம் செஞ்சிருக்கோ அது உனக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். எந்த கோயிலுக்கு போனாலும் அது உனக்கு கிடைக்காது. அப்போதைக்கு வேணால் மன திருப்தியாக இருக்கலாம். அப்படி ஒவ்வொரு பாவ செயல்களுக்கு பின்னாலும் இருக்கக்கூடியது அரசியலும், அரசியல் சார்ந்ததும் சமூகம் சார்ந்ததும். இதனை தடுக்க வேண்டும், இதனால் தடுக்க வேண்டும், இதன்பால் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே முதலிலே ஒழிக்கக்கூடியது இந்த மதுக்கடைகளை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். சரி, நீங்கள் முற்றிலுமாக கூட ஒழிக்க வேண்டாம். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 2026 தொடரணுமா? நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். இது நான் சொல்கிற ஐடியா மட்டும் கிடையாது, எல்லாருமே சொல்கிறாங்க. தென்னங்கல்ல பணங்கள் இறக்க அனுமதி கொடுங்கள், மதுக்கடைகள் இருக்கட்டும். இதுலேயும் குடிக்கிறவங்க குடிக்கட்டும், அதுலேயும் குடிக்கிறவங்க குடிக்கட்டும். கொஞ்சம் மனமாற்றங்கள் ஏறும், கொஞ்சம் நோய் குறையும். நாட்டில் திருட்டு, கொலை, கொள்ளை போன்ற சம்பவங்கள், அடிதடி போன்ற சம்பவங்கள் குறையும். பொள்ளாச்சியில் பாலியல் ரீதியான சம்பவம் நடந்துச்சுன்னா கஞ்சா, மதுக்கடைகள், இன்னொன்று என்னென்ன வகையான போதைப் பொருள் இருக்கோ எல்லாத்தையும் குடிச்சிட்டு தான் அந்த வேலையை செஞ்சுருக்கான். ஒரு ஆணை விட பெண்ணுக்கே உணர்ச்சிகள் அதிகம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு பெண்ணை கெடுக்க, கற்பழிக்க முயல்கிறவன் ஒரு பெண்ணுடன் உடல் உறவு கொள்கிற பொழுது அந்த ஆணை விட பெண்ணுக்கு பல மடங்கு. ஆக அந்த பெண்ணை இவன் சமாளிக்க முடியாது, அதனால சரக்கு அடிக்கிறான். சரக்கு காம இச்சையை உண்டு பண்ணுகிறதான்னா அது வெறித்தனத்தை தான் உண்டு பண்ணும், ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியாது. ஆக ஒட்டுமொத்த காரணகர்த்தாவாக இருப்பது எதுவென்றால் இந்த மதுக்கடைகள் தான். நீங்கள் மதுக்கடைகளை எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ இல்லையோ, அதை பார்ப்பட்ட அவசியம், குறைக்கிறீங்களோ இல்லையோ, அது வருமானம் சார்ந்ததுங்கிறீங்க. நாம் என்ன சொல்கிறோம்னா, தென்னங்கல்ல பணங்கள் இறக்க அனுமதி கொடுத்து விட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணீங்க. ஊழல் முறைகேடு என்பது எல்லாருமே செய்ய தான் செய்கிறாங்க. ஒரு தலையாரி அந்த வருவாய் கிராமத்துக்குள்ளே தங்கி வேலை பார்க்குறதில்ல, ஒரு விஓஓ அந்த வருவாய் கிராமத்துக்குள்ளே தங்கி வேலை பார்க்குறதில்ல, ஒரு வட்டாட்சியர் அந்த வட்டத்துக்குள்ளே தங்கி வேலை பார்க்குறதில்ல. இப்படியான சூழல்லாம் இருக்குது. அப்போ ஊழல் முறைகேடுகள், நில மோசடி எல்லாம் நடக்காமல் எங்கே போகும்? இந்த திராவிட கட்சிகள்லாம் இதில் உணர்ந்து 2026 சரியான தேர்தல் அறிக்கையை கொடுக்கணும். தென்னங்கல் பணங்கள் கொடுக்க, இறக்குமதி செய்ய எந்த கட்சி அனுமதி அளிக்கிறதோ, அதனால் நாம் தமிழர் கட்சி வந்து நான் தென்னங்கல் பணங்கள் இறக்க அனுமதி கொடுக்குறேன், ஓட்டு போடுங்கன்னா யாரும் ஓட்டு போட போகிறதில்ல. அந்த கட்சி ஓட்டு வங்கிகளை இழந்த கட்சியாக இருக்கிறது. அந்த கட்சி ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலிலும் தொண்டாமுத்தூரில் 2021 வேறு வேட்பாளரை நிப்பாட்டி எஸ்பி வேலுமணிக்கிட்ட 30 கோடி ரூபா சீமான் வாங்கியிருக்கிறார். அது போன்ற சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு பெரும் தலைகள்கிட்ட ஒரு 50 தலைகள்கிட்ட 60 தலைகள்கிட்ட 30-30 லட்ச ரூபா பணம் வசூல் பண்ணுறது தான், 50 லட்ச ரூபா பணம் வசூல் பண்ணுறது தான். அப்போ 5-25 எத்தனாச்சு? 50 பேர்த்துக்கிட்ட 50 லட்சம் 50 லட்சம் பணம் வாங்கிட்டா ஏதோ ஒரு பெரிய அளவுக்கு தொகை போயிருது சீமானுக்கு. இப்போ அரசியல் நிலைப்பாடுகளில் பார்த்து இன்னும் இங்கே இருக்கக்கூடிய கிளைகள் பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய, கிராமந்தோறும் கிளை இருக்கக்கூடிய கட்சி எதுன்னா அது வந்து திமுக, அதிமுக தான். வேறு எந்த கட்சியும் இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை 100%. அப்படிங்கும்போது இந்த இருவரும் திராவிட கட்சிகளில் எந்த கட்சி தென்னங்கல் பணங்கள் இறக்க அனுமதி கொடுக்கிறதோ
அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவோம் என்கிற ஒரு நிலையை கொண்டுவார்கள். அந்த இடத்துல பார்க்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் 2026 தென்னங்கல் பணங்கள் இருக்க அனுமதி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப சட்ட திட்டங்களை எல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். வாய்தான்னு போட்டு கொள்ளாம 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் பரவாயில்லை, ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்கிற ஒரு நிலையெல்லாம் விட்டுவிட்டு 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், ஒரு நிரபராதி அதாவது 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். ஒரு நிரபராதி நீங்கள் தப்பிப்பதோ அந்த வழக்கிலிருந்து விடுபடுவதோ அது அவரவர் சார்ந்தது. 1000 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் பரவாயில்ல, ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு அந்த பழமையான மொழிகளை எல்லாம் மாற்றி 1000 குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட வேண்டும், ஒரு நிரபராதியும் தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு லெவலில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கணும். 1000 குற்றவாளியா தண்டனை பெறணும், ஒரு நிரபராதியை ஏன் தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறீங்க? அவர் எந்த அளவுக்கு அந்த நிரபராதியா இருந்தாலும் அவரும் ஏதாவது சின்ன தவறு செஞ்சிருக்கலாம். ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த பழைய மொழியை சொல்லி பழைய பழமொழியை சொல்லி 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் பரவாயில்லை, ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. ஒரு நிரபராதி தண்டிக்கப்படட்டுங்க, அந்த 1000 குற்றவாளியும் தண்டிக்கப்படட்டும். ஒரு நிரபராதி சொல்லுகிறானே, நான் நிரபராதி தான், நான் தண்டிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, 1000 குற்றவாளிகள் தப்பிக்க கூடாது, அவனும் தண்டிக்கப்பட வேண்டும். அப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றணும். முக்கியமா தமிழ்நாட்டில் குடியை கெடுக்கும் என்று மதுபாட்டில் எழுதுறாங்க. அப்ப வீரமே இல்லாத நிலைமை, ஒருத்தனை அடிக்கணும்னா ஒரு சரக்கு அடிச்சா தான் அடிக்கணும்னா அப்ப வீரம் இல்லாத கோழைகளாக தமிழ்நாடு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு மோசமான நிலைமை இருக்கு. இருவரும் திராவிட கட்சிகள் சிந்தித்து செயல்பட்டு தென்னங்கல்ல பணங்கள் இறக்க அனுமதி கொடுக்க முன்வருவார்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.